முதலமைச்சர் ஐயா இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் சொந்தமா நாங்க வீட்டுல பிரவேசிக்கிறதுக்கு எங்களுக்கு வழி செஞ்சிருக்கிறாரு. எங்களுக்கு ஒரு கருணை கடலாய் உருவெடுத்து அன்னதான பிரபுவாகவே மாறி இருண்டு போன எங்க வாழ்க்கையில ஒரு சுடர் ஒளியாய் வந்த ஐயாவுக்கு நாங்க தூய்மை பணியாளர் எல்லாரும் சேர்ந்து எங்க கரங்களை கூப்பி ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சு கொள்றோம். நான் காலையில எந்திரிச்சு தினமும் வேலைக்கு அவசரமா சாப்பாடு செஞ்சுட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நான் வேலைக்கு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் அவசரத்தாலேயே நான் சாப்பிடாதையே வந்துடுவேன். அதுக்கப்புறம் என்னென்னா நான் ஒரு சில டைமு பழைய சாதத்தை கூட எடுத்துன்னு வந்து சாப்பிடுவேன். அந்த பழைய சாதம் கூட எனக்கு இல்லைன்னா நாங்கள் வேலை செய்கிற இடத்துல நாங்கள் குப்பை வாங்குகிற வீட்டில் எங்களுக்கு மிச்ச மீதி சாப்பாடு நைட்டு இருக்கும் இல்லையா, அந்த மிச்ச மீதி சாப்பாடு இந்தமாரி சாப்பாடுங்களை எங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்கள் அதை வாங்கி சாப்பிட்டு அந்த வேலையை செய்வோம். அந்த வேலையை செய்யும் போது எங்களுக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருந்தது. இப்போ எனக்கு அந்த கஷ்டம் கிடையாது. ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா தூய்மை பணியாளர் எங்கள் மேலே அக்கறை கொண்டு எங்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த திட்டத்து மூலியமாக நான் இப்போ சத்தான சாப்பாடும் ஆரோக்கியமான சாப்பாடும் நான் சாப்பிட போகிறேன். யாருக்கிட்டையுமே நான் சாப்பாடு கையேந்தி வாங்கி சாப்பிடணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா ஐயா இந்த திட்டத்தின் மூலியமாக நாங்கள் சுயமரியாதையோடு இப்போ வாழ போகிறோம். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு வீடு ஒரு கனவாக தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் இந்த தூய்மை வேலை செஞ்சு தான் எங்கள் பசங்களை படிக்க வச்சு அந்த வருமானத்திலேருந்து தான் எடுத்து நாங்கள் வீட்டு வாடகைலாம் கட்டினோம். நாங்கள் சொந்த வீடு எங்களுக்கு கிடைக்குமான்னு நாங்கள் டெய்லியும் கடவுள்கிட்டலாம் போய் வேணுன காலம்லாம் இருக்குது. ஆனால் இப்போ எனக்கு அந்த கவலை கூட கிடையாது. ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் சொந்தமாக நாங்கள் வீட்டில் பிரவேசிக்கிறதுக்கு எங்களுக்கு வழி செஞ்சிருக்கிறாரு. எங்களுக்கு ஒரு கருணை கடலாய் உருவெடுத்து அன்னதான பிரபுவாகவே மாறி இருண்டு போன எங்க வாழ்க்கையில ஒரு சுடர் ஒளியாய் வந்த ஐயாவுக்கு நாங்க தூய்மை பணியாளர் எல்லாரும் சேர்ந்து எங்க கரங்களை கூப்பி ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சு கொள்றோம்.